ஹாய் கோல்டன் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு ரேட் அண்ட் கோல்டு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி வார் ஸ்டேட்டஸ் என்னாச்சுன்றத பார்க்கலாம். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வர் பர்ச்சேஸ் பண்றதுல நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க அண்ட் ஒரு சில யூஸ்ஃபுல்லான டவுட்ஸ் எல்லாமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம கோல்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்டன் சில்வர் ரேட்டை பத்தி பார்த்தலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேத்து வந்து யூஎஸ்ல ஃபெட் மீட்டிங் வந்து நடந்தது. அதுல வந்து கெவின் வார்ஷன்றவர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் பதவி ஏற்று அந்த மீட்டிங்ல வந்து அவர் பேசினாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சேமா தான் வச்சுக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதாவது ஏத்தவும் இல்ல இறக்கவும் இல்ல. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்திருந்தாருன்னா நமக்கு வந்து கோல்டு பிரைஸ் குறைஞ்சிருக்கும். ஆனா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த இயர் எண்ட்ல அதாவது டிசம்பர் வாக்குல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அவர் சொன்ன உடனே நைட் வந்து மார்க்கெட்ல நல்ல டவுன் இருந்தது. கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் எல்லாம் வந்து நல்லாவே குறைஞ்சது. ஆனா இதுக்கு வந்து ஆப்போசிட்டா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து G7 மாநாடு பிரான்ஸ்ல நடந்தது. அதுல வந்து அமெரிக்கா எல்லா நாடுகளுமே பங்கேற்றாங்க. அந்த மாநாட்டுல வந்து பீஸ் ட்ரீட்டி சைன் ஆயிடுச்சு. அதாவது இந்த ஈரான் அமெரிக்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து அதுல சைன் ஆச்சு. ஆக்சுவலா நாளைக்கு வந்து ஜெனீவால இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து மேனுவலா சைன் பண்ண போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க வந்து டிஜிட்டல் முறையில சைன் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸை கேட்ட உடனே மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சோ அதனாலதான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு வந்து கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் விழல. நாளைக்கு வந்து அபிஷியலா ஜெனீவால இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து சைன் ஆகும். இந்த ஒப்பந்தத்துல இருந்து 60 நாட்கள் வந்து டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் MOU சைன் ஆகும். அந்த ஃபைனல் MOU சைன் ஆகக்கூடிய அந்த 60 நாட்களும் ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி திரும்பவும் தாக்குதல் நடத்தக்கூடாது. மெயினா வந்து இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றதையும் வந்து அதுல சொல்லிருக்காங்க. அதுதான் இப்ப பிரச்சனைக்குரிய விஷயம். அது வந்து நடக்குமான்றது தெரியல. ஏன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய பேச்சை கேட்காம நிறைய வாட்டி இந்த பீஸ் ட்ரீட்டியை எடுக்கணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிருக்காங்க. இப்ப கோல்ட பத்தி பார்க்கலாம். இந்த பீஸ் ட்ரீட்டி வந்து 60 நாள் கொடுத்திருக்காங்க இல்லையா இடைப்பட்டதுல. இந்த 60 நாள்ல திரும்பி அட்டாக்ஸ் நடந்தது அப்படிங்கும் போது அவங்க திரும்பவும் ஹார்மோஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணி ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி வார் வந்து பெருசாகும் அப்படிங்கும் போது நமக்கு வந்து கோல்டு பிரைஸ் விழும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே போட்ட அந்த இம்போர்ட் டியூட்டியை இந்த போர் வந்து இல்லாத பட்சத்துல அவங்க குறைக்கணும். அதை வந்து மத்திய அரசு செய்வாங்களா அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி செஞ்சாலும் நமக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறையறதுக்கான 2 சாத்தியக்கூற நான் சொல்லிட்டேன். அதாவது இந்த 60 நாளும் போர் வந்து திரும்பி எஸ்கலேட் ஆச்சுன்னா கோல்டு பிரைஸ் குறையலாம். இல்ல நமக்கு போட்ட இம்போர்ட் டியூட்டியை வந்து மத்திய அரசு குறைச்சாலும் நமக்கு ஒரு கிராமுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் குறையலாம். இப்ப ஏறதுக்கான 2 வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீஸ் ட்ரீட்டி எல்லாம் வந்து ஸ்மூத்தா போகுது, இந்த 60 நாளும் பிரச்சனை எல்லாம் போச்சுன்னா கோல்டு வந்து ஏறும். அதே நேரம் சென்ட்ரல் பேங்க்ஸ் அதாவது உலக நாடுகள்ல இருக்கிற மத்திய வங்கிகள் திரும்பியும் கோல்ட வந்து வாங்கி குவிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கோல்டனுடைய டிமாண்ட் ஏறும். அப்ப வந்து உங்களுக்கு கோல்டு பிரைஸ் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து டிசம்பர் வாக்குல யூஎஸ்ல ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹை பண்ணாங்க போது கோல்டு பிரைஸ் குறையும். அடுத்த ஒரு 2-3 மாதங்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து ஏற்ற இறக்கமா இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போதுதான் ஏற்ற இறக்கம் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். நீங்க வந்து இனிமே சிட்டு கட்டலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இந்த 18th வரைக்கும் காத்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. கட்டுறதுன்னா கூட இன்னைக்கே கூட நீங்க பார்த்துட்டு கட்டிக்கோங்க. இப்ப வந்து உங்களுடைய ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதுல பார்க்கலாம். இந்த டவுட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் கேட்டிருக்கீங்க. சோ கண்டிப்பா வந்து எல்லாருமே இதை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து GRT இன்ஸ்டா கோல்ட் அண்ட் போத்தீஸ் டிஜி கோல்டு பத்தி பாத்திரலாம். ஏன்னா அதை பத்தி நிறைய பேர் டவுட்ஸ் கேக்குறீங்க. GRTயோ இல்ல போத்தீஸோ இல்ல தங்கமயிலோ எந்த ஒரு டிஜி கோல்டுமே நீங்க வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணி, அதாவது அவங்க கொடுத்திருக்கிற அந்த 330 நாட்களுக்கு முன்னாடி நீங்க க்ளோஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. நீங்க எவ்வளவு கிராம்ஸ் சேர்த்திருக்கீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து போத்தீஸ் டிஜி கோல்டு வந்து பெனிஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சோ ஆல்ரெடி நான் வந்து இந்த 3 டிஜி கோல்டையும் கம்பேரிசன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேபி நீங்க நியூவா இருக்கலாம், அதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா GRT இன்ஸ்டா கோல்டு தான் பெஸ்ட். போத்தீஸ் டிஜி கோல்டுக்கும் GRTக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, போத்தீஸ்ல நமக்கு வந்து கிஃப்ட்ஸ் தராங்க, GRTல கிஃப்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. சோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு கிஃப்ட் பெருசா இல்ல கோல்டு பெருசா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து கோல்டு தான் நமக்கு வந்து பெரிய ஒரு அசட்டா இருக்கும். என்ன ரீசன்னா, இப்ப இவங்க கொடுக்கற அந்த ஆப்போசிட்டியோ இல்ல வந்து ஒரு தவாக்கல்லோ நம்மளால வாங்க முடியாத வந்து ஒரு பொருள் கிடையாது. ஆனா கோல்டு அப்படி இல்ல, ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து ஏறிட்டே தான் போகுது. நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ராஃபிட் தரக்கூடிய பொருள்னு பாத்தீங்கன்னா கோல்டு தான். சோ நீங்க வந்து கிஃப்ட வந்து பிரிஃபரன்ஸ் கொடுக்காம பார்க்கும்போது GRT இன்ஸ்டா கோல்டு தான் பெஸ்ட். மாதிரி அதுல பாத்தீங்கன்னா முதல் 120 நாட்கள் வரைக்குமே நமக்கு 7% போனஸ் தராங்க. இதுவே நீங்க போத்தீஸ்ல எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 75 நாட்களுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து 7% போனஸ் தராங்க. அது மட்டும் இல்லாம GRT பொறுத்த வரைக்கும் நீங்க 1000 ரூபாயா போடாம 10 வாட்டி 103
103 105 அப்படின்ற மாதிரி அன்னன்னைக்கான கோல்ட் ரேட்டை பேஸ் பண்ணி நீங்க 8+1 mg ஆட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா மில்லிகிராம்ஸுமே கிடைக்கும். இதை வந்து நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து செஞ்சு பார்த்துட்டு ரொம்பவே பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சோ அதையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து போத்தீஸ்ல இல்ல. முன்னாடி நல்லா தான் இருந்தது, பட் இப்ப வந்து அவங்க நிறைய வந்து பெனிஃபிட்ஸை குறைச்சிட்டாங்க. சோ இப்ப வந்து உங்களுக்கு எந்த டிஜி கோல்டு பெஸ்ட், ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அண்ட் செகண்ட் டவுட் என்னன்னா, இப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் அக்ஷய திருதியைக்கு ஜிஆர்டில காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்பவே கூட நம்மளால வந்து காயின்ஸ் எல்லா ஷாப்லயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நடுவுல வந்து கோல்டு காயின்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம் எல்லா அசோசியேஷன்ல சொன்னாங்க. பட் இப்ப வந்து வார் சிச்சுவேஷன்லாம் வந்து நார்மல் ஆனதுனால எல்லா இடங்கள்லயுமே காயின்ஸ் கிடைக்குது. நிறைய பேருக்கு வந்து போத்தீஸ் டிஜி கோல்டே வந்து இப்போ நமக்கு ஜூலை 2ஆம் தேதி 3ஆம் தேதி முடியறவங்க எல்லாம் இருக்காங்க. ஈவன் எனக்குமே வந்து ஜூலை 3ஆம் தேதி முடியுது. சோ இப்ப வந்து நம்ம ஷாப்ல கால் பண்ணி கேட்ட போது காயின்ஸ் எல்லாம் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. சோ நீங்க அதை பத்தி வந்து கவலைப்பட வேண்டாம். 500 மில்லிக்கு மேல நீங்க எவ்வளவு கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து 2% டை சார்ஜ் வரும் போத்தீஸ்ல. அதுக்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 4% கிட்ட வந்து டை சார்ஜஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் அக்ஷய திருதிக்கு வந்து நீங்க ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுல பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு இன்னுமே நிறைய டைம் இருக்கு. அதனால இந்த எந்த ப்ராப்ளம் வராது. நீங்க தைரியமா வந்து அதுல ஆட் பண்ணிட்டே வாங்க. எப்பெல்லாம் உங்க கையில அமௌண்ட் இருக்கோ நீங்க 1 கிராமோ 2 கிராமோ டார்கெட் செட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்ஸ வந்து நீங்க போட்டுட்டு வாங்க. மூணாவதா இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஜி கோல்டுல நம்ம வந்து டிஜி சில்வர் வந்து சேவ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. டிஜி கோல்டுல வந்து நீங்க டிஜி கோல்டே சேவ் பண்ணுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். டிஜி சில்வருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ போத்தீஸ்லயே வந்து டிஜி சில்வர் இருக்கு. அது மாதிரி வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு. அவங்க டிஜி சில்வர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில ஷாப்ஸ்ல எல்லாம் வந்து டிஜி சில்வர் இருக்கு. தங்க மயிலையுமே இருக்கு. ஆனா பார்த்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா சில்வர் வந்து ரொம்ப வாலட்டைலான ஒரு மெட்டல். உங்களுக்கே தெரியும் 400 ரூபாய் வரைக்கும் போன சில்வர் வந்து இப்போ 270 80 அந்த ரேஞ்சஸ்ல தான் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹை ரேட்ல போயிட்டு கீழே இறங்கும் போது ஆவரேஜ் ரேட் வந்து ரொம்ப அடி வாங்கும். அதனால டிஜி சில்வர்ல சேரணும் அப்படிங்கும் போது நல்லா யோசிச்சுட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா கூட உங்களுக்கு வந்து சில்வர் ஸ்டோர் வலசரவாக்கம்னு ஒரு ஷாப் இருக்கு. சவுகார்பேட்டை சைட்ல இருக்கிற சில்வர் ஷாப்ஸ் தான் நீங்க போயிட்டு நேரா பாத்தீங்கன்னா மத்த இடங்களை விட உங்களுக்கு கிராமுக்கு இவ்வளவு ரூபி அப்படி வந்து கம்மி பண்ணி தருவாங்க. பியூரிட்டிலுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். பியூரிட்டி வந்து ஒரு 80 டச் இருக்குன்னா மட்டும்தான் நம்ம வந்து வாங்கும் போது நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும். சில்வர் எக்ஸ்சேஞ்ச் பத்தி அடிக்கடிக்கும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க எந்த ஷாப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா சில்வரை பொறுத்தவரை நம்ம எக்ஸ்சேஞ்சுன்னு போயிட்டாலே நமக்கு வந்து லாஸ் தான் அதிகம். நீங்க வந்து அதே ஷாப்ல குடுக்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு 25% லெஸ் பண்ணி எடுப்பாங்க. ஆனா அதர் ஷாப்ஸ்ல வாங்கிட்டு இங்க குடுக்குறீங்கன்னா 35% வரைக்குமே லெஸ் பண்றாங்க. சோ இது வந்து ஷாப்புக்கு ஷாப் மாறுது. அதை தவிர நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ்லயுமே ஒவ்வொரு கடையிலுமே மாறுது. நீங்க வந்து மேக்சிமம் எந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்றீங்களோ அங்கேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண பாருங்க. இன்னொரு சிஸ்டர் என்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னா, இப்ப தங்கமயில வந்து ஜூலை 21ஆம் தேதி வரைக்கும் செயின் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, அதாவது 2 to 6% வாங்குற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணி நம்ம செயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்ரி 10 கிராம்ஸுக்கு அந்த 50 கிராம்ஸ் சில்வர் தருவாங்களான்னு கேட்டிருந்தாங்க. சோ எந்த ஒரு ஷாப்லயுமே ஒரு டைம்ல நமக்கு வந்து ஒரு ஆஃபர் தான் அவைல் பண்ணிக்க முடியும். சோ அப்படி பார்க்கும்போது நம்ம செயின் ஆஃபர்னா அதை எடுத்துக்கலாம். இல்ல நமக்கு வந்து சில்வர் வேணும்னா நீங்க வந்து இந்த செகண்ட் ஆஃபர் எடுத்துக்கலாம். அட் ஏ டைம் வந்து 2 ஆஃபரையுமே அவைல் பண்ண முடியாது. சோ இன்னொரு சிஸ்டர் வந்து இந்த 18 கேரட் கோல்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எந்த ஷாப் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு எந்த ஷாப் பெஸ்ட்னு கேக்குறீங்க. இப்ப நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பார்த்த வரைக்கும் என்ன சொல்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்னா, ஏகே தங்க மாளிகையை பொறுத்த வரைக்கும் 18 கேரட்டோ இல்ல 22 கேரட்டோ பெருசா வந்து அவங்க டிடக்ஷன்ஸ் பண்ணல அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னும் சில பேர் கேட்கலாம், ஏன் தனிஷ்க்ல கூட வந்து நமக்கு அப்படியே தானே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் என்ன ஒரு வித்தியாசம்னா, ஏகே தங்க மாளிகையில பிளாட் 50% ஆஃபர் போகுது. சோ உங்களுக்கு ஓல்டு கோல்டுலயும் பெருசா லாஸ் இருக்காது. நியூவா பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ்ல பாதி தான் வந்து குடுக்கற மாதிரி வருது. ஆனா தனிஷ்க பொறுத்த வரைக்கும் ஓல்டு கோல்டுல அவங்க டிடக்ஷன்ஸே பண்ணலனாலும் புதுசா வாங்கும் போது உங்களுக்கு ஹை வேஸ்டேஜ் தான் போடுவாங்க. சோ நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து எஸ்டிமேஷன் பில் எல்லாம் எடுத்துக்கோங்க. 2-3 ஷாப்ஸ பார்த்துட்டு நீங்க வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா 450 ரூபீஸ் 550 ரூபீஸ் பர் கிராமுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா தராங்க. பட் வந்து நியூவா பர்ச்சேஸ் பண்ற கோல்டு மேல வந்து வேஸ்டேஜ்ன்ற பேர்ல அதை வந்து அவங்க வாங்கிடுவாங்க. பார்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓல்டு கோல்டுங்கிறதுமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு கோல்டு தான். அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா அதுக்கான பிரிஃபரன்ஸ கொடுத்துதான் ஆகணும். நல்ல எஸ்டிமேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்ப லாஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தீபிகா அப்படின்ற சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சோ அவங்களுக்கு வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல நடந்த ஒரு மோசமான அனுபவத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. சோ மத்த பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால எல்லாருக்கும் வந்து இதை சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அததான் இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அவங்களுடைய பழைய நெக்லஸ், அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல தீநகர் பிரான்ச்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பழைய நெக்லஸ வந்து அவங்க இப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ண போயிருக்காங்க. அதை வந்து அவங்க ரொம்ப யூஸும் பண்ணல அப்படின்றாங்க. இது வந்து புதுசு மாதிரியே இருக்கும், அதுல வந்து டஸ்ட் இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இல்ல,
பில்லையுமே அவங்க வந்து சேஃபாவே வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாண்ல என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து மெல்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மெல்ட் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து அந்த பில்லுல இருக்கிற அந்த கிராம்ஸும் இப்ப மெல்ட் பண்ணி வந்த ரிசல்ட்டுமே மேட்ச் ஆகல அப்படின்றாங்க. என்ன ரீசன்னா அதுல வந்து 20 ஸ்மால் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்றாங்க. குட்டி குட்டியா வந்து அந்த நெக்லஸ்ல கல்லு வச்சிருக்கு. அந்த கல்லுனுடைய வெயிட் வந்து பில்லுல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா 290 mg அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்களா. ஆனா அந்த 20 ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டு மெல்டிங் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து அந்த ஸ்டோன் வெயிட்ட வந்து செப்பரேட்டா மெஷர் பண்ணும்போது அது பாத்தீங்கன்னா 900 mg இருந்திருக்கு. சோ 290 mg சொல்லிட்டு பில்லுல வந்து ஸ்டோன் வெயிட் போட்டிருக்கு. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா அது வந்து 900 mg வந்து இருந்திருக்கு. சோ அப்ப அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 600 மில்லி வந்து லாஸ் ஆயிருக்கு. அந்த இடத்துல 600 mg-க்கான கோல்டு மிஸ்ஸிங்கா இருந்திருக்கு. சோ கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு லாஸ் தான். இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஒரு கிராமே நமக்கு வந்து 14,000 நீங்க கணக்கு போட்டா கூட அரை கிராமுக்கு மேல இந்த வந்து லாஸ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து மெல்டிங்கும் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களால வந்து கொஸ்டினும் பண்ண முடியல. சோ கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் வந்து இதனால நமக்கு வந்து நஷ்டமாயிருக்கு. ஆஃப்டர் அவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு பீமால எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா இதை சொல்லுங்க. மெயினா என்ன சொல்றாங்கன்னா கல்லு வச்ச நகைகளை நீங்க வாங்கின இடங்கள்லயே மாத்த பாருங்க. அதே மாதிரி ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதாவது மெல்டிங் பண்றதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருக்கு அப்படின்றத வச்சுக்கோங்க. அந்த பில்ல வந்து சேஃபா வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நமக்கு இருக்கிற ஒரு ஆதாரம்ன்றாங்க. இது எல்லாத்த விட மெயின் என்னன்னா நீங்க வந்து ஸ்டோனே இல்லாம வாங்குறதா பெஸ்ட். எனாமலோட வாங்கினாலும் நமக்கு இந்த பிரச்சனை தான் வரும். எனக்கே வந்து லலிதா ஜுவல்லரியில நான் வந்து ஓல்டு கோல்டு டெபாசிட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 1 கிராம் வந்து எனக்கு வந்து கல்லே போயிடுச்சு. ஆனா நாங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணல. எங்க பாப்பாக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து பிரசன்டேஷனா வந்தது. வந்து கண்டிப்பா எனக்கு அது மிகப்பெரிய ஒரு லாஸா தான் நான் பாக்குறேன். ஏன்னா 1 கிராம் வந்து நமக்கு கல்லே போயிடுச்சுங்கும் போது நமக்கு என்ன இருக்கு, அதுல வந்து சில கோல்டு துகள்களுமே போகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ மேக்சிமம் நம்ம வந்து கல்லு வச்ச ஜுவல்லரிஸா வாங்குறத அவாய்ட் பண்றதா பெஸ்டா இருக்கும். சோ இந்த சிஸ்டருக்கு வந்து கண்டிப்பா நம்ம தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஷேர் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது தெரியுது. இப்ப நான் வந்து உங்கள்ட்ட ஒரு சந்தேகம் கேக்குறேன். இப்போ நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரி வித் ஸ்டோன்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம்ல, அதுல வந்து ஸ்டோன் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு கொடுக்குறாங்க. அந்த பில்லுல இந்த டேக்ல மென்ஷன் பண்றாங்கல்ல, அதுதான் வந்து கரெக்டான வெயிட்டா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானுமே வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரையுமே நம்ம வந்து அவங்க போடுற அந்த ஸ்டோன் வெயிட் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். சோ இப்ப இவங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்குமே அந்த சந்தேகம் வருது. யாருக்காவது இது தெரியுமா? இல்ல நகை செய்யறவங்க யாராவது நம்ம வீடியோஸ் பாக்குறீங்களா? உங்களுக்கு அதுக்கான விடை தெரியுமா? வேற எப்படி வந்து நம்ம செக் பண்றது அப்படின்றத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இத்தனை நாள் வந்து நீங்க கொஸ்டின் கேட்டு நான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எனக்கே வந்து இந்த சந்தேகம் வந்ததுனால நான் உங்கள்கிட்டயே வந்து கேக்குறேன். யாருக்கு தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் சரி மத்த பேருக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கோல்ட் ரேட் இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் வார் ஸ்டேட்டஸ் என்னன்றதையும் பார்த்தோம். உங்களுக்கு வந்து நிறைய கோல்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் அண்ட் சில்வர் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாத்துக்குமான விடைகளையுமே இந்த வீடியோல பார்த்தோம். சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.